மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடும் With the grace of our Lord Jesus Christ, பரிசுத்த ஆவியின் பிரசன்னத்தோடும் with the presence of the Holy Spirit, உங்களை சந்திப்பதில் to meet you, நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். we are so glad today. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் With the grace of our Lord Jesus Christ, பரிசுத்த ஆவியின் பிரசன்னமும் with the presence of the Holy Spirit, உங்களோடு இருப்பதை நினைத்து think it is with you. நீங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். Rejoice always in the Lord. மகிழ மகிழ As you rejoice in the Lord, பலனும் ஆறுதலும் you will receive comfort and strength. தைரியம் உற்சாகம் கடந்து வரும். The fear will remove and happiness will enter in your life. அது பெருகிக் கொண்டே இருக்கும். It will get increased. இந்த வேளையில் நாம் தியானிக்கும்படியாக Let's meditate on God's word today. சங்கீத புத்தகம் 91 சங்கீதம் Psalms 91, 14 வசனம். verse 14. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். Because he hath set his love upon me, therefore will I deliver him. I will set him on high, because he hath known my name. அவன் He. ஒருவனை குறித்து சொல்லப்படுகிறது. It is particularly saying about a person. ஒருவன் எப்படி இருக்க வேண்டுமா? How a person should be. தேவன் சொல்கிறார் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால். God is saying he has set his love upon me. அன்பு. Love. தேவன் அன்பாகவே இருக்கிறார். God is love. நாமும் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். We should also love God. அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று பார்க்கிறோம். The one who is without love, he doesn't know God. முதலாவது நாம் தேவ சமூகத்தில் முழுமையான அன்பை செலுத்த வேண்டும். First thing, in the presence of God, we should love him wholly. முழு இதயத்தோடும், With that heart, முழு பலத்தோடும் with that full strength. நாம் தேவ சமூகத்தில் அன்பு கூறுவதே தேவனுடைய பெரிதான கட்டளையும் கற்பனையுமாய் இருக்கிறது. Loving God with everything, it is the first commandment said in the Bible. அன்பு கூறுவதை அவர் விடுவிக்கிறார் என்று பார்க்கிறோம். As the Bible is saying, the one who has set his love upon me, I will deliver him. வேதத்திலே ஒவ்வொரு பரிசுத்தவான்கள் கூறின அன்பின் நிமித்தமாக As you see in the Bible, every godly people loved God morely. அவர்கள் எல்லா விதமான ஆபத்துக்கெல்லாம் விடுவிக்கப்பட்டார்கள். So they have been delivered from all their fears in their lives. அதனால் தேவன் எதிர்பார்ப்பது, So what God is expecting today, நம்முடைய அன்பை எதிர்பார்க்கிறார். he is expecting your love. அந்த அன்பை நாம் செலுத்துகின்ற பொழுது When we are loving God morely, அவர் தன்னை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். he is happy to reveal himself to you. அவர் நாமத்தை எப்போது அறிந்து கொள்ள முடியும். We can able to know his name also. அந்த நாமம் சாதாரணமான நாமம் அல்ல. His name is not a normal name. நேற்று நாம் தியானித்த வண்ணமாக As we meditate on yesterday, உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனும் above of every man in this world, உலகால் முடங்கத்தக்கதான நாமம், his name, every man will bow down. அவர் நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் உலகத்தில் ரட்சிப்பு அடைய கட்டளை இடப்பட என்று பார்த்தோம். Without his name, there is no one can able to be saved in this world. அந்த நாமத்தை அறிந்திருந்தால் One who knows that name, அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். he will set him high. ஒரு பெரிய பாதுகாப்பு. It is a great protection for him. சிங்கங்கள் தானியேலை சேதப்படுத்தவில்லை. Lions did not defeat Daniel. அதுபோல் நம் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பயங்கரமும் நம்மை சேதப்படுத்த முடியாது. So in our life also, no danger can able to destroy us. செங்கடல் மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களையும் சேதப்படுத்தவில்லை. As you see, the Red Sea did not defeat Moses and the people of Israel. அதுபோல் நம் வாழ்க்கையில் இயற்கைகள் நம்மை சேதப்படுத்த முடியாது. Like the same ways, the natural disaster will not able to destroy us. இயற்கைக்கு மேலான நாமத்தை ஆராதிக்கின்றபடியினாலே, We are worshipping a God who is above the nature. அந்த நாமத்தை ரட்சிக்கப்பட்டபடியினாலே, We are being saved by that name. அந்த நாமத்துக்கு முன்பாக முழங்கால் படிக்கிறபடியினாலே, We are bowing down before that name. அந்த நாமத்தை நம்புகின்றபடியினாலே, Because we are believing in that name. அந்த நாமத்தை துதிக்கின்றபடியினாலே, Because we are worshipping that name. உலகத்தில் எப்பேற்பட்ட சீற்றங்கள் வந்தாலும், Whatever disaster may come in this world, விரோதங்கள் வந்தாலும், war may come, மந்திர தந்திரங்கள் வந்தாலும், all the sorcery, witchcraft may தேவ come, ஜனங்களை மேற்கொள்ள முடியாது. but nothing can able to overcome God's people. உயர்ந்த பாதுகாப்பில் வைக்கப்படுவார்கள். We have been in a high protected place. அவளை சுற்றிலுமாக வேலி அடைக்கப்பட்டிருக்கும். They have been surrounded by fence. தேவனை பார்த்து சாத்தான் சொல்கிற ஒரு வார்த்தையை யோபின் புத்தகத்தில் பார்க்க முடியும். When you look in the book of Job, Satan is saying to God,
தேவ மனுஷனாய் யோபை வேலியடித்து வைத்திருப்பதாக சாத்தான் தேவனிடத்தில் சொல்வதை பார்க்க முடியும். Satan is saying in the God's presence, you have been protecting Job. அதுபோல் உங்கள் குடும்பத்தையும், Like the same manner in your family, உங்கள் பிள்ளைகளையும், your children, உங்கள் போக்குவரவு எல்லாவற்றையும் in all your going and coming in, தேவன் வேலியடைக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். God is protecting and surrounding you. அவர் நமக்கு அடைக்கலமான தேவனாய் இருக்கிறார். He is a huge fortress. அவர் நமக்கு புகலிடமான தேவனாய் இருக்கிறார். He is a hiding place. அவர் நமக்கு கேடகமாய் இருக்கிறார். He is a shield. ஏனென்றால் Because அவர் நாமத்தை நாம் அறிந்தபடியினால், since we know His name, அவரை வாஞ்சித்தபடியினால், since we love Him, அவரிடத்திலே நம் அன்பை முழுமையை கொடுத்தபடியினால், since we love Him truly with all our heart, அவர் நம்மை பாதுகாக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். He is always happy to protect us. நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். You will be protected. வியாதிகள் உங்களை மேற்கொள்ள முடியாது. No sickness will overcome you. இந்த நேரம் உங்களுக்குள் பலவீனம் இருக்கும் என்று சொன்னால், Right this moment you may experience அவர் sickness. நாமத்தை அறிந்திருக்கிற உங்களுக்கு, Since you know His name, அவர் நாமத்தில் நாங்கள் சுகத்தை கொடுக்கும்படியாக தேவ சமூகத்தில் ஜெபிக்கின்றோம். we are praying that God will heal you right now. இப்போதே நீங்கள் சுகத்தை பெறுவீர்கள். Right now you will experience that. இயேசுவின் நாமம் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கும். In the name of Jesus you will experience strength. குடும்பத்தில் பலவிதமான பிரிவினை ஆவிகள் இருக்கும் என்று சொன்னால், There may be a separation of spirit in your family. இந்த வேளையில் கூட In this time, அவர் நாமத்தினாலே in His name, பிரிவின் ஆவிகள் விலக்கப்பட்டு the spirit of separation, சமாதான தேவன் குடும்பத்தில் இறங்கபடியான நாமமாய் அவர் நாமம் இருப்பதற்காக let that be removed, and the God of peace அந்த shall over நாமத்தை you. நீங்கள் நம்புங்கள். Trust His name. அந்த நாமம் உயர்ந்த நாமம், The name is a great name. அடைக்கலத்துக்குள்ளாய் வைக்கபடியான நாமம், Yes, His name is a hiding place. பாதுகாக்கின்ற நாமம். அது The name is a protecting one. பயப்படாதீர்கள். Do not get fear. பயப்படவே வேண்டாம். Do not get fear. உயர்ந்த ஒரு அடைக்கலம் உங்களுடைய குடும்பத்தில் இறங்கி கொண்டிருக்கிறது. You are under the fortress of Lord. பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறது. His presence is filling you. கிருபை இறங்கி கொண்டிருக்கிறது. His grace is filling you. அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறது. His anointing is upon you. தேவனுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. God's power is touching எல்லா you. கட்டுகளும் உடைக்கப்படுகிறது. All the bondage is அவர் breaking. நாமம் மேலான நாமம். His name is great. அவருடைய நாமமே ரட்சிப்புக்குரிய நாமம். His name is salvation. அவர் நாமமே முழங்கால் முடக்கத்தக்க நாமம். His name will every knee will bow. Thank you, Lord. சந்தரவலபதுருவியா. பிரசித்தக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. விடுவித்தபடினால் ஸ்தோத்திரம். Thank you for saving யாரிலிருந்து விடுவித்தபடினால் Thank you ஸ்தோத்திரம். for saving from பட்சித்து விடுவித்தபடினால் Thank you for ஸ்தோத்திரம். saving from all விடுதலை கொடுத்து problems. விட்டு அதற்காய் ஸ்தோத்திரம். As you set them free, ஆசீர்வதிங்க. bless us today. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.